உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இந்த 2024வது வருடத்தில் எப்பேற்பட்ட பலனை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை. ஏன்னா பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக ரிஷபராசி அன்பர்களே, வாழ்க்கையில் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். உங்களுடைய ராசி சிரராசி. இந்த ராசியினுடைய தனித்துவம் என்னன்னா பிரகாசம், வெளிச்சம், பவர். எப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு எனர்ஜியை கொடுப்பீங்க. நீங்கள் ஒருத்தரோடு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரோல் மாடலாக மாறிடுவீங்க. உங்களுடைய நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதை மற்றவங்க ஃபாலோ பண்ணுற அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இருக்கும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தை சார்ந்து வரும் பொழுது அந்த குடும்பத்துக்காகவே உங்களை தியாகம் பண்ணிடுவீங்க. ஒரு நட்பு சார்ந்து போயிட்டுருக்கும்போது அந்த நட்புக்காகவே பல விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க. அதே போல் உறவு முறையில் போய் நிற்கும்போது உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்காக எல்லா வேலையும் எடுத்து செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு குணம், ஒரு மனம் இயற்கையாகவே இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் எந்த தப்பு செஞ்சு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி போய் பாதிக்கப்பட்டவங்க தான் இங்கே அதிகம். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கை கொடுத்து யாரை தூக்கி விட்டீங்களோ அங்கேயே நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க. இன்றைக்கி நாம் ஒரு வழி காட்டலாம் அப்படின்ட்டு நீங்கள் வேலை செய்த இடத்துல அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் உள்ளே கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக அவங்க உங்களையே விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலை, அதுக்கப்புறம் நீங்கள் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலையெல்லாம் நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க. அப்போ காரணம் இங்கே என்னென்னா, ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுறீங்க, ஆனால் மீண்டும் அதே தப்பை தான் நீங்கள் செய்கிறீங்க. ஏன்னா அவங்களுடைய மனசே அவ்வளோதான். எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் வீடு தேடி வந்தால் அவங்கள உட்கார வச்சு கவனித்து அனுப்புவீங்க. இது இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனசு. அப்பேற்பட்ட குணம் படைத்த ஒரு நல் மதிப்பு கொண்ட ரிஷபராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் சூறாவளி மாதிரி கடந்த 5 வருஷமாக நீங்கப்பட்ட கஷ்டம் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. அதனுடைய விளைவுகள், தொழில் சார்ந்த பாதிப்புகள், அந்த தொழிலில் பலவிதமான மன உளைச்சல்கள், பலவிதமான இழப்புகள். ஆனால் இந்த மாதம் அந்த இழப்புகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய அமைப்புகள் பரிபூரணமாக அமைச்சு வந்திருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் இந்த மாதம் உங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்குமே தனுசு ராசியில் தான் இருப்பார். அந்த 12ஆம் தேதி வரைக்கும் தனுசில் இருந்து அவர் மகரத்திற்கு 12ஆம் தேதி வரார். அப்போ உங்களுடைய ராசிநாதன் அவர் சத்ரு ஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்போ கெட்டவன் அந்த இடத்துல கெடும் பொழுது கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம். ஆனால் அதே 10ஆம் தேதி வரைக்கும் என்னென்னா, நம்ம முழுமையான சில முயற்சிகளை சடனாக எடுத்து செய்யக்கூடாது. அந்த 10ஆம் தேதிக்கு 12ஆம் தேதிக்கு மேலே தான் எந்த ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்கு முன்னாடியே செவ்வாய் பகவான் உங்களது 9ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். உங்களது 7ஆம் இடத்திற்கு அதிபதி 9ஆம் இடத்தில் உச்சமடைந்து பலமடைகிறார். அவரது பார்வை உங்களது 3ஆம் வீட்டில் விழுது. அப்போது செயல் ஆற்றல், இது வரைக்கும் தொழிலில் நீங்கள் சந்தித்த இழப்புகள், மன உளைச்சல்கள், மனவேதனைகள், ஏன் பார்ட்னர்ஷிப் பல சிக்கல் அடைஞ்சிங்க, நம்பி பல விதத்தில் ஏமாற்றங்கள் அடைஞ்சிங்க. உங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டது இல்லாமல் உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணுன்ட்டு சில விஷயங்களில் மற்றவங்களையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்க. இன்றைக்கி அதுவும் பிரச்சனையில் நிற்கிது. மொத்தத்தில் இதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, வாழ்க்கையில் எல்லாரும் நம்பாமல் கெடுவாங்க, நம்பி கட்டிங்கன்னா அது நீங்கள் தான். அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இடத்தில் செவ்வாய் உச்சமடைந்து பார்க்கும் பொழுது தொழிலில் இருக்கிற அந்த சரிவுகளை சரி செய்திடுவீங்க. கஷ்டப்பட்டு இத்தனை நாளாக கொண்டு வந்த உங்களுடைய உழைப்பில் பலவித பாதிப்புகளை சந்திச்சிங்க. அந்த பாதிப்புகளை சரி செய்திடுவீங்க. பண நெருக்கடிகள் உங்களுக்கு ஃபைனான்ஸ் சார்ந்து கேட்ட இடத்திலும் கிடைக்கலையேன்ற நிலைக்கு ஆளாகி நிற்கிறீங்க. இன்னும் சிலர்
நான் எங்கெங்கே வாங்கணுமோ எங்கெங்கெல்லாம் வாங்கக்கூடாதோ எல்லாம் வாங்கிட்டேன், இதுக்கு மேலே வாங்கிறதுக்கே எனக்கு இடம் இல்லை, அடுத்தது என்ன செய்ய போகிறேனே தெரியலன்ற குழப்பத்தில் இருப்பீங்க. கவலை வேண்டாங்க. வாழ்க்கையில் இவ்வளோ ஸ்டேஜையும் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க. இந்த லைஃப் உங்கள் வாழ்க்கையில் எங்கே அவ்வளோதானே நம்ம எண்டுக்கு வந்துட்டோமோன்ற அளவுக்கெல்லாம் மன விரதிக்கு ஆளாயிட்டீங்க. இல்லை, கண்டிப்பாக சரியாகும். மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க. மீண்டும் உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்ய போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு இலக்கு அடைய போகிறீங்க. காரணம், வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அவ்வளோ பலமாக இருக்குது. ஆக தொழிலில் நீங்கள் மீண்டும் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. முயற்சிகளை பலப்படுத்துங்க, முயற்சிகளை மேன்மைக்கு கொண்டு வாங்க. அடுத்தது உங்களது வேலை சார்ந்த ரீதியில் பலவிதமான இன்னலுக்கு ஆளாயிருந்தீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தீங்க, பல நெருக்கடிகள். இந்த நிலையை யாருக்குமே வரக்கூடாது, வேண்டாம், வேலையை விட்டு வெளியில் போயிடலாம், நம்ம இந்த வேலையை இப்படியே உட்காந்து எப்படி நம்ம செய்கிறதுன்ற அளவுக்கு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு அந்த வேலையிலிருந்து சுமூகமாக வெளியில் வராமலேயே நீங்கள் அந்த இடத்துல நின்று சாதித்து மீண்டும் அதிலிருந்து ஒரு ப்ரொமோஷன் அடையக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு தான் பலவிதமான மன உளைச்சல். காரணம், உங்களுடைய நேர்மை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, யதார்த்தமாக இருப்பீங்க. பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள்லாம் மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் மனசில் எப்பவும் எதுவும் இருக்காது. வேலையில் தெளிவாக இருப்பீங்க, பர்ஃபெக்டாக முடிப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, எங்கேயும் கேள்வி கேட்பீங்க, எந்த இடத்துலையுமே போல்ட்னஸாக இருப்பீங்க. கடைசியில் அதுவே உங்களுக்கு பிரச்சனை. இதனுடைய விளைவுகள் இன்றைக்கி வேலையில் பலவிதமான சிக்கல், சிரமங்கள், சூழ்ச்சிகள். இந்த சூழ்ச்சிகளால் இது எப்படி நம்ம வேலையை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, விட்டுலாமா, வெளியில் வந்துடலாமா, விஆர்எஸ் கொடுத்துடலாமா, என்ன செய்கிறது ஒன்றும் புரியலையேன்ற அளவுக்கு இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. ஆக மொத்தத்தில் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை அழகாக சரி செய்து நீங்கள் மீண்டும் வெளியில் வந்து சாதிக்க போகிறீங்க. பெரிய இலக்குகளை நீங்கள் அதே இடத்துல இருந்து ப்ரமோஷனையும் நீங்கள் அடைய போகிறீங்க. வளர்ச்சியை மட்டும் கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் மீண்டும் உருவாக்க போகிறீங்க. ஆக மொத்தத்தில் இந்த தருணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. ஏற்கனவே நடந்த நெகட்டிவை நினச்சி இவ்வளவும் நம்ம பாதிக்கப்பட்டோம், எடுத்த முயற்சியெல்லாம் தோல்வியாயிடுச்சு, இதுக்கு மேலே மட்டும் நமக்கு எங்கே நல்லது நடந்துருமா அப்படின்ற குழப்பத்தை மனசில் வச்சுக்கிட்டு வர இந்த காலகட்டத்தை மீண்டும் இழந்துடாதீங்க. இந்த வாய்ப்பை தட்டி விட்டுறாதீங்க. மீண்டும் மூவ் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயம், அதில் மாற்றம் இல்லை. அது மட்டுமல்ல, வேலை சார்ந்த ரீதியில் மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் சில அவமானங்களையும் தாண்டி வந்தீங்க. அந்த எல்லா இடத்துக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். மற்றவங்க உங்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய காலகட்டங்களில் அமையும். அதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முதற்படியாக உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு அரசாங்க சார்ந்த ரீதியில் அரசியலில் இது வரைக்கும் நான் நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணேன், எவ்வளோ உழைச்ச பாடுபட்டேன், கடனாளி ஆனது தான் மிச்சம், ஆனால் நல்ல பேர் புகழ் வாங்கினேன், ஆனால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல, என்னன்னே தெரியல, அதிர்ஷ்டம் இல்லையா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். வாய்ப்புகள்ன்றது எந்த நேரம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. கிரக அமைப்புகள் ரீதியில் தான் வரும். அந்த அமைப்புகள் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் தேதியே உங்களுக்கு வந்து மகரத்திற்கு உச்சமடைஞ்சு வந்துடுவார். அவர் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 14ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு வந்துடுவார். அப்போது கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானோட பார்வை அவருடைய சொந்த வீட்டை நேரடியாக பார்க்குறார். அப்போது அந்த சிம்மத்தை பார்க்கும் பொழுது அந்த இடம் பலமாகும். செவ்வாய் இந்த இடத்துல இருந்து டைரெக்டாக 7ஆம் பார்வையாக உங்களது 3ஆம் வீட்டையும் 8ஆம் பார்வையாக உங்களது 4ஆம் வீட்டையும் பார்க்குறார். எவ்வளோ பெரிய அற்புதமான அமைப்பு. இதில் இவரது 4ஆம் பார்வை எங்கே விழுதுன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல விழுது. அப்போது இது வரைக்கும் இழந்த இழப்புகளை மீண்டும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லிங்க், ஒரு நட்பு, திடீர் பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சாதிச்சு காட்ட போகிறீங்க. அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும். திடீர் அதிர்ஷ்டங்கள்னால் லாட்ரி சீட் எடுத்து நமக்கு கிடைச்சாதான் திடீர் அதிர்ஷ்டம் இல்லை. தொழிலில் திடீர் டேர்னிங் கிடைச்சா போதும், நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட் நம்ம கைக்கு வந்தாலே போதும். அந்த
தைரியத்திலேயே நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். காரணம் என்னென்னா, ரிஷபராசி அன்பர்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய இலக்குகள் அடைஞ்சவங்க நிறைய இன்றைக்கி உயர்தரமான நிலையில் இருக்கிறீங்கன்னா அது நீங்கள் தான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களது வாழ்க்கை, நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க, பெரிய இலக்குகளை அடையக்கூடியவங்க. காரணம், இவ்வளோ சிரமங்களையும் பிரச்சனைகளையும் மன உளைச்சலையும் பல இழப்புகளையும் உங்களுக்கு வேண்டியவங்களை நீங்கள் இழந்தும், ஏன் இன்றைக்கி ஒரு மனுஷன் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலையை, வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டினாலும் ஆச்சரியப்படக்கூடிய நிலையில் அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சும் கூட இன்றைக்கும் தன்னம்பிக்கை உங்களுக்கு குறையில. எப்பவும் வாய்ப்பு கிடைச்சா நாம் பெரிய இலக்குகள் அடையலான்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. அப்போது எவ்வளோ சிரமங்களையும் தாண்டி இவ்வளோ போல்டாக நிற்கிறீங்கன்னா அது இந்த ரிஷபராசிக்கு மட்டும் உண்டான ஒரு தனித்துவம். ஆக அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க. 100% வெற்றிகள் அடையும். உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் புதன் பகவான், அவர் பஞ்சமாதிபதியும் அவர் தான். அவர் உங்களுக்கு மகரத்தில் நின்று 20ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு கும்பத்திற்கு போயிடுவார். லாபஸ்தானம், அதாவது உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு, பாக்கியத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 2 இடத்துலையும் அவருடைய மேன்மை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக கிரகங்களுடைய அமைப்புகள் ரொம்ப பரிபூரணமாக இருக்குது. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் உழைப்பாளிகளாக மாற போகிறீங்க. உங்களுடைய உழைப்பு ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அது மட்டும் கிடையாது, பெரிய இலக்குகளை நீங்கள் அடைய போகிறீங்க. திருமண வாழ்க்கையில் பல மன உளைச்சலுக்கு ஆளாகி முயற்சிகளை பலப்படுத்தி திருமண மனவரை வரைக்கும் போனேன், என் வாழ்க்கை நின்று போச்சு. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு அமையும்னு நினச்சி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் இன்றைக்கி அதுவும் பிரேக் ஆகி நிற்குது. என்னன்னே தெரியல. எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், பார்க்காத இடம் இல்லை, கேட்காத இடம் இல்லை, எல்லாம் வருது, நல்ல நல்ல வரனாக வருது, ஆனால் எதுவுமே அமையலை அப்படின்னு நினச்ச ரிஷபராசி அன்பர்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, இருவருக்கும் சொல்கிறேன், வாழ்க்கையில் இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும். ஏன்னா இங்கே 4ஆம் இடம் பலம் பெறுது, உங்களுக்கு 4ஆம் இடமும் பலம் பெறுது. அதே நேரத்தில் உங்களது வாழ்க்கையில் இந்த குரு பகவானது பார்வை அந்த 4ஆம் இடத்துல தான் விழுது. சனி பகவானது பார்வையும் 4ஆம் இடத்துல தான் விழுது. செவ்வாய் பார்வையும் விழுது. சூரிய பகவானது பார்வை, புதனது பார்வை, எல்லா கிரக பார்வையும் அந்த இடத்துல சுகஸ்தானம், அந்த இடம், அந்தஸ்து, மரியாதை, உங்களுடைய குடும்ப இலக்கு எல்லா விதத்திலையும் மேன்மைகள் அடையிறீங்க. இழந்தது மீண்டும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு ஏற்கனவே திருமணம் ஆகி இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டேங்க, 3வது நபர்களால் வந்த பிரச்சனைகள் இன்னைக்கு குடும்பமே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன செஞ்சாலும் சரி பண்ண முடியல, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ஒன்றுமே பண்ண முடியல, வழி இருக்கா, வாய்ப்பு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் சேர்ந்து வாழுவீங்க. நீங்கள் மற்றவங்க பார்த்து உங்களை ஆச்சரியப்படக்கூடிய நிலைக்கு ஆளாகுவீங்க. ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். அடுத்தது திருமணமும் ஆகிங்க, எவ்வளோ முயற்சி செய்து டைவர்ஸும் ஆயிடுச்சு, இன்றைக்கி மறுமணத்திற்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். உங்களது வாழ்க்கையில் இந்த தருணம் முயற்சிகள் பண்ணுங்க, ஓரளவுக்கு மேன்மையான அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்னும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே 100%, இன்னும் 100% உங்களுக்கு பலமான காலகட்டங்களாக உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்துங்க. நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்களை சந்திச்சிட்டாங்க, அது சரி செய்ய முடியுமா, அது எப்படி நான் மீண்டும் அமைக்க முடியுன்ற குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக. காரணம் என்னென்னா, இந்த கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரக அமைப்புகள் தான். கண்டிப்பாக சரி செய்துடுவீங்க, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்துருவீங்க, அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவீங்க. கல்வியில் மாணவிகள் படிப்பு ரீதியில் ரொம்ப பின் தங்கி போகக்கூடிய நிலைகள் உருவாயிடுச்சு. என்னென்ன இது பின்னடைவு அடையக்கூடிய நிலை இருக்குது. இதனால் மீண்டும் நாம் கல்வியில் இந்த ஞாபக மறதி, ஆரோக்கிய பாதிப்புகள், பரீட்சை எழுதக்கூடிய நேரத்தில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை, இதெல்லாம் சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாகும், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல 11ஆம் இடத்துல அருமையான இடத்துல இருக்கார், பயப்பட வேண்டாம். நினச்சதை முடிப்பீங்க, நல்ல இலக்கை அடைவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. மேற்கொண்டு பூமி சார்ந்த பிரச்சனைகளும் மனை சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது, டாக்குமெண்ட் ரீதியில் சிக்கல்கள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் சரி செய்திடுவீங்க. நான் அட்வான்ஸ் பண்ணேன், இன்றைக்கி பூமி வாங்குகிற நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனை நினச்சிங்கன்னா அதையும் சரி செய்திடுவீங்க. ஒரு 4 சென்ட் வீடாவது இடமாவது வாங்கி வீடு கட்ட முடியுமா, மண் அமைக்க முடியுமான்னு நினச்சிங்கன்னா இந்த கால அமைப்பு, அந்த 4ஆம் இடத்தை இத்தனை கிரகங்கள் பார்க்குறதுனால அதை சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க நீங்கள். ஏன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நம்மளை நம்பினவங்களுக்கு கரெக்டாக நம்ம நாணயமாக நடந்துக்கணும்னு நினச்சி உங்கள் ப்ராப்பர்ட்டி வித்தாவது அவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்கணும்னு நினச்சிங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அதுவும் இங்கே எல்லாமே
தலைகீழாக இருக்குது, எதுவுமே செய்ய முடியல. அப்போது இதை விட்டு மீண்டு வெளியில் வர முடியுமான்னு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடும். புத்திரபாகிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், தடைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் ஆடம்பர பொருட்கள் கையில் இருந்தால் அதையும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களது ஆரோக்கிய ரீதியிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் பல பேருக்கு கொஞ்சம் பேக் பெயின், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டங்களில் தானாகவே சரியாயிடும். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, எதுவுமே வேலை செய்யலை, என்னன்னு தெரியலன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் சரியாகக்கூடிய காலமாக வரக்கூடிய தருணங்களில் அமையும். 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு உடலில் உபாதைகள் இருந்திருக்கும். அந்த உபாதைகள் கண்டிப்பாக வரக்கூடிய தருணத்தில் சரியாயிடும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலகமாக உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்குது, ஜனன ஜாதகத்தில் திசாபுத்திகள் இருக்குது. திசாபுத்திகள் பொறுத்து தான் இந்த பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்குமா இல்லை குறையுமான்றது. ஏன்னா சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கோ அதை சார்ந்து தான் எல்லாம் அமையும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவை எடுங்க. அந்த ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. மேற்கொண்டு உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.